ஸோ ஹலோ யூஸ் வெல்கம் டு எடிகரம் சனி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமரா வாங்கினதுல தனியாக வீடியோ எடுக்கிறது. ஸோ என்னென்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 ஆர்டர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டர்னே வைங்களேன். நான் எழுதாதது இல்லை, 27 நம்ம இந்த நோட்டில் ஃபுல்லாக காப்பி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏகப்பட்ட ஆர்டர்ஸாக காப்பி பண்ணியிருக்கோம், பேஜாக பக்கமாக இருக்குது. ஸோ அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பார்த்து பேக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், நிறையா இருக்குது சரிங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டர் எடுத்து எழுதணும். ஸோ அந்த கப்பீஸு, அடுத்து அந்த ஃபுல் மூன்ஸ் ஆர்டர்ஸு, ஸோ அதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம், இன்றைக்கி மாதம் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நைட் பேக்கிங் சரிங்களா. இது டைம் சரியாக என்ன மணி ஆகுது அப்படின்னாக்கா கரெக்டாக 8:30 ஆரம்பிக்கிறது. இது இன்றைக்கி மிட் நைட் ஃபுல்லாகவே இருக்கக்கூடும். ஸோ அதனால் நீட் டு ரெடி ஃபார் ஆல். ஸோ தூக்கத்தையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் பண்ண போகிறோம். வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா எவ்வளோ தூரம் கஸ்டமருக்கு ப்ரீமியமாக பண்ணுறோம், எப்படியெல்லாம் பேக்கிங் பண்ணுறோம், நான் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன், ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன். பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஏதோ சின்ன பையங்க தெரியாமல் இது பண்ணுறது தான். சரி பார்ப்போம், எப்படியெல்லாம் பண்ணுறோம் பார்ப்போம், பாருங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ நான் இந்நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் நான் பேக்கிங் பண்ணுறேன், எப்படியெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்படியே வரலாம். இப்போ முதல்ல பேக்கிங்கான திங்ஸ்லாம் எடுத்து வரணும். ஏற்கனவே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கடை. ஸோ நம்ம பேக்கிங் பண்ணும்போது இன்னும் குப்பையாயிருங்கிறதுனால நான் க்ளீன் பண்ணலை, ஓரளவு இதுக்குள்ளேயே இருந்து மேனேஜ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வரணும், மேலே குடோனில் இருக்குது எல்லாம். ஸோ எடுத்து வருவோம் வாங்க. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது, ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டுட்டு தான் வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, குடோனுக்கு வந்துட்டோம் சரிங்களா. மங்களகரமாக குடோனுக்கு வந்தாச்சு. சரியாக போச்சுடா. சாவி எடுத்தோமா? சாவி இருக்குங்க ஐயா, நோட்டு காசு எடுத்துரும். சரி டன். இப்போ ஃபோட்டோ திறப்போம். தனியாக வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் இது செய்யறது ப்ரோவோட பண்ணணும்னு நினச்சேன். பட் பாவுங்க, அவராவது கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் வீட்டில். ஏன்னா தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீட்டில் திட்டு வாங்குறத விட திட்டு வாங்குறதுக்கே இதாக இருக்குது. அவர் வீட்டில் ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ சரிங்க, ரொம்ப நேரம் கேமரா ஆடிக்கிட்டு இருந்தது போல். என்ன அப்புறம் குப்பை தொட்டிக்கு வந்திருக்கீங்க கூட ஒன்றும் கேட்கக்கூடாது. சவா ரொம்ப கேவலமாக தான் இருக்குங்க. லேசாக இது பண்ணாலும் நம்ம குடோனுக்கு ஆயிடுது. நம்ம என்ன செய்ய, கொஞ்சம் இது பண்ணாலும் போதுங்க. குடோன் இந்த மாதிரி தான் நிலமையில் இருக்குது. பட் நம்ம இந்த விஷயத்துலேயும் மொய்னாவை நம்ம காப்பாற்றி வச்சுருக்கோம். பட் எவ்வளோ ஹீட் ஆகுதுங்கிறீங்க கிளைமேட்டு, அவ்வளோ உயிரோடு இருக்குப்பா மொய்னா. பரவாயில்ல, நல்ல கல்ச்சராக இருக்குது. ஸோ மொய்னாலாம் கிட்டத்தட்ட சாகிற சூழ்நிலைக்கு போயிட்டுங்க. தெரியுது, பரவாயில்ல, சாகிற சூழ்நிலைக்கு போயிட்டு. ஸோ அவ்வளோ மொய்னாவையும் காப்பாற்றி இப்போ நிறையா வர வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த அசைது பார்த்திங்களா, இந்த பூச்சி இதெல்லாம் நம்ம ஈஸ்ட் ஊற்றின அப்புறம் மேலே இன்னுமே வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த குடோனுக்கு வந்தது மொய்னா எடுக்க போகிறோம். மொய்னா ஏற்கனவே கீழே கொஞ்சம் கிடக்கு, அதை எடுக்க வேண்டாம். அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இங்கே தான் கிடக்குங்க, இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ அட்டை பெட்டி, அப்புறம் ஷூ பாக்ஸஸ்ஸு, ஸோ அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸு நான் காட்டுறேன் சரிங்களா. கீழே எட்டு போயிட்டு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் லேட்டராக. கடை வேறு திறந்து போட்டு தெர்மாக்கோல் வேறு எடுக்கணும். இந்த கிளைமேட்டுக்கு இது இல்லாமல் நம்மளால் எந்த வியாபாரம் பண்ண சாத்தியமே இல்லைங்க. நான் கீழே போய்ட்டு இந்த தெர்மாக்கோல் நம்ம பண்ணாத ஒரு மிஸ்டேக் நான் காட்டுறேன், நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே அடிக்க வச்சுருக்குறோம். ஸோ தெர்மாக்கோல், அப்புறம் இந்த பக்கம் அட்டை பெட்டி, ஸோ அப்படியே கீழே உட்காந்து ஸோ அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ எப்படி காட்ட போகிறது இல்லையே கடவுளே. ஓகே டன். ஸோ காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பேக்கேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி வச்சு நம்ம சீல் பண்ணி பேக் பண்ண போகிறோம் இந்த டைம் ஸோ இப்போல்லாம் சீல் பண்ணி தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா. நான் இது நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுமே பண்ணலாம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ எப்போவுமே ஒரு பீஸ் வச்சு பேக் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒரு பேரை பேக் பண்ணுற அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் ஸோ நம்ம அப்படியே சீல் பண்ணி அப்படியே போட போகிறோம். என்றைக்குமே மெடிசினை விட ஆனிமல் லீவ்ஸை நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த டைமில் இப்போ இதுக்கு ஆக்சிஜன்லாம் அடிக்கலையா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஆக்சிஜன்லாம் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கப்பீஸ் பீட்டாஸுக்கு தான் ஆக்சிஜன் அடிச்சு தான் அது போடணும்னு தேவையில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதுக்கெலாம் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஸோ அது இல்லாமல் கூட நான் அனுப்பியிருக்கிறோம் சரிங்களா. நம்மளாம் அனுப்பியிருக்கிறோம். அதெல்லாம் முன்னாடி நம்மகிட்ட சிலிண்டர்லாம் இப்போதாங்க வந்துச்சு. நம்ம முன்னாடிலாம் ஏஞ்சலு கோல்டையே ஆக்சிஜன் இல்லாமல் அனுப்புவோம்.
ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம வந்து 2020 இந்த மாதிரி ஆன்லைன் ஃபிஷஸ்லாம் பேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ டைமையும் அப்படி சொல்லிடுறேன் நான். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் இந்த யூடியூப்லலாம் கொஞ்சம் நோண்டிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 11 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ தான் வந்து வரவே செஞ்சேன். நான் போய்ட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லன்னா அது வேறு அம்மா திட்டுவாங்க, அது வேறு போயிட்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஸோ மங்களகரமாக ஒரு பார்சல் முடிச்சாச்சு. ஸோ ஒரு பார்சல் நம்ம இந்த ஷூ பாக்ஸ் ஆனால் செம்மையாக இருக்குங்க. இந்த ஷூ பாக்ஸ் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட் இல்லைங்க, பட் ஆனால் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்கலை. இது வந்து எனக்கு வந்து ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தேன். சரிங்களா, ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் வந்து கரடின்னு சொல்லிட்டு போட்டிருக்குங்க. கரடின்னு ஒரு பிராண்டு. ஸோ இந்த ஷூ பாக்ஸ் நல்லா இருக்கு பாருங்கள். நம்மளும் தான் அடித்தாங்க ஷூ பாக்ஸு, ரொம்ப மெல்லிஸாக அடிச்சிட்டோம். அது ஸ்ட்ராங்காகவும் இல்லை. நம்ம பழைய ஷூ பாக்ஸ் உங்களுக்கு நான் இருக்கான்னு தெரியல, கேட்டியா குறையும்னு நேம் போட்ட பாக்ஸ் வந்து அடிச்சிருப்போம். அது ஸ்ட்ராங்கெல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே, ஒரு பார்சல் முடிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா டம்போ ஏர் தான் நிறைய புக் ஆகிருக்குங்க. ஸோ ப்ளூ கப்பீஸோட டம்போ ஏர் தான் நிறைய புக் ஆகிருக்கு. இது வேறு மறைக்கணுமா அப்படின்னு நிமிஷம் ரொம்ப இதாக தெரியுதா? சரி, பரவாயில்ல, என்ன செய்யறது, வைக்க என்னால் முடியலைங்க. சரிண்ணா. ஸோ வந்து இப்போ நான் ஆல்ரெடி இந்த தெர்மோகோல் மேட்டரை பற்றி பேசணும்னு நினச்சோம் இல்லையா. இந்த ஸ்பாஞ்சு வந்து சுத்தமாக ஹீட் வந்து அப்சர்வ் பண்ண மாட்டேங்குங்க. நம்ம எல்லா டேங்க்லேயும் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்பாஞ்சு ஹீட் அப்சர்வ் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ ஃபீமேல் ஃபைட்டர் ஃபுல்லாகவே செத்து கிடக்கு பாருங்கள். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதனால் என்றைக்குமே வீட்டில் வந்து டேங்க் பெரிய டேங்க்ஸ்லாம் செட் பண்ணும்போது எப்போவுமே தெர்மோகோல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நீட்னஸ்க்காக வச்சேன். கடைசியில் நான் வருவேன் வந்து பார்ப்பேன், காலையில் வரும்போது போய் என்ன ரீசன் யோசிச்சுட்டு இருப்போம். சில நேரம் இந்த மாதிரி சாகும். பின்னாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃபைட்ரு, ஒன்று கூட அடி வாங்கலை, பெர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் தெர்மோகோல் வச்சுட்டோம் அதில். ஸோ அதனால் சோம்பேறித்தனப்படாமல் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. சரிங்களா, ஸோ வச்சுருக்கேன். சரி டன், இப்போ பேக்கிங் வருவோமா. ஸோ வந்து அதுக்குள்ளேயும் கலர்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், லேசாக சேஞ்சஸ் வந்து நடக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காயிரும். இந்த டேனிக் ஆசிட் எதுக்கு ப்ரோ ஆல்மண்ட் யூஸ் பண்ணணும்னா, டேனிக் ஆசிட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். டேனிக் ஆசிட்னு ஒன்று வந்து இந்த லீவ்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கும். ஸோ அதனால் நம்ம பேராக போடும்போது மஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்று கடிச்சிடும். ஸோ அது வேறு ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் ஆல்மண்ட் யூஸ் போட்டு பெர்ஃபெக்டாக அனுப்புங்க. ஸோ இப்போ வந்து சீல் பண்ணி அப்படியே காட்டுறேன். ஸோ தனியாக எடுக்கிறேன். ஸோ கேமராவில் வேறு எடுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஃபேன் ஓவர் போட்டிருக்கும், நமக்கு ஆடியோலாம் கிளியராக இருக்குமான்னு தெரியல. சரி டன். ஸோ முதல்ல டூ பேர்ஸ் டம்போவில் 2 பேர், இதில் ஒரு 2 பேர். இருங்க வரேன் ஒரே நிமிஷம். ட்ரைபாடெலாம் வச்சுருந்தாங்க. ட்ரைபாடெல்லாம் எந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணது, அடுத்து அதை எடுக்கவே இல்லைங்க. நம்ம அது எங்கே கிடக்குனே தெரியும். ஆடியோ வந்துட்டு தான் இருக்கா, வரேங்க ஒரு நிமிஷம். சரி, ஓகே, ஏதோ கடவுள் இது தான். சரி டன். சீல் மிஷின் இங்கே தான்ப்பா வச்சுருக்கேன். ஸோ இது வச்சு இது எடுக்கலாம்னு நினைக்கேன். சீல் மிஷின் தெரியுதா கைஸ்? ஸோ இதில் வந்து சீல் பண்ண போகிறோம். சரிங்களா, குனிஞ்சு காட்டுறேன். ஹாய். சரி டன். ஸோ இப்போ வந்து இந்த 4 பேர்ஸ் வந்து நம்ம வந்து சீல் பண்ணி எப்படி பேக் பண்ணலான்னு பார்ப்போம். அவ்வளோலாம் பெரிய எக்ஸ்பெக்ட் கிடையாது. பட் நான் பண்ண ஆரம்பித்த அந்த 2020 இதை மாதிரி ஒரு கன்றாவியை கீழே செஞ்சுட்டேங்க. என்னடா இது இம்மான், எவ்வளோ சொதப்புரியடா கன்றாவி எங்கே கடவுளுங்க. பாருங்கள் ஒரே விஷயம். சாரி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. மீன் அப்படியே விழுந்துருச்சு. என்னென்னா நம்ம வந்து சீல் மிஷின் வந்து இதாகிடக்கூடாது. ஸோ அதனால் தண்ணி கடவுளே, அங்கே வேறு ஷூ பாக்ஸ் இருக்கா, கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து இவ்வளோ வரும். ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொல்ல போய் மீன் கீழே விழுந்துருச்சுப்பா. சப்பா முடியலடா உங்களோட. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது தனியாக வீடியோ எடுக்கிறேன். அதாவது ஒரு கேமராமேன் வேணுங்க, பர்ஃபெக்ட் கேமராமேன். சரி டன். ஸோ இப்போ வந்து என்னென்னா கரெக்டாக வந்து கேமராவில் எப்படி பிடிக்கிறதுனே தெரியும். சரி, ஓகே டன். ஸோ இப்போ வந்து இது வந்து சீல் பண்ண போகிறோம். வாங்க ஒன்றுத்தையாக சீல் பண்ணுறேன். பட் நான் வந்து 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ இல்லை. ஸோ இந்த ரீசன் இப்படிலாம் நீங்கள் பேக் பண்ணணும்னு ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோ யூடியூப்பில் கிடையாது. அந்த டைமில் எல்லார் கையிலையும் ரொம்பவும் ஃபோன் கிடையாது. எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலும் ரொம்ப இதுதான். சரிங்களா, ஸோ அதனால் ஒன்றுமே பார்த்து கற்றுக்கிறது தான், பட்டு திருந்திக்கிறது தான் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ
பாடி சரிடா. ஸோ இப்போ பேக் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை விட கொஞ்சம் பெரிய கவர் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் இதை போட்டு சீல் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கவரில் போட 2 இதை வச்சு சீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த 2வது பேக்கிங் டபுள் பேக்கிங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த அவுட்டர் லேயர்லேயும் தண்ணி ஊற்றியே ஆகணும். சரிங்களா? இந்த சீசன் பொறுத்தளவில் இந்த அவுட்டர் லேயரில் மட்டும் தண்ணி ஊற்றலைங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் நேரமும் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு பேக்கிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த பேக்கிங் வந்து ஹீட் ஆக ஆக ஆக்சிஜன் லெவலில் வெளியே போயிடும். சரிங்களா? ஆக்சிஜன் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் வெளியவும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டபுள் பேக்கிங்காக போடும்போது ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் குறையாமல் கொஞ்சம் நிறைய நேரமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் டபுள் பேக்கிங்கில் என்றைக்குமே தண்ணி ஊற்றி போடுங்க. ஸோ வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ நீங்களும் நாளை பின்ன சேல் பண்ணும்போதோ இல்லை எங்கிட்டே நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணும்போதோ ஸோ இப்போ பண்ணுங்கள். பட் நானே நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணி எங்ககிட்டே விற்றுக்கலாம்னு சொல்கிறோம்ல. ஸோ அதில் வந்து நிறைய பேர் நம்மளே ஏமாற்றிருக்காங்க. ஸோ வந்து அனுப்புகிறோம் ப்ரோன்னு சொல்லுவாங்க, பணத்தை வாங்கின அப்புறம் ஆளே காணோம். ஸோ இதே நம்ம பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், பெரிய விஷயமாயிரும். சரி டன். ஸோ 2 சீலாக வச்சுக்கோங்க என்றைக்குமே. சரிங்களா? ஒரு சீல்னா ஒரு சீல் காப்பாற்றணும்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக அந்த சீலுக்கான அந்த லேயர் அந்த இது வந்து தெரியணும், இல்லைன்னா அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நீட்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிற பாருங்க. ஸோ ட்விஸ்ட் என்னென்னா, இதுக்கு அடுத்து ஒரு பேக்கிங் வந்து பண்ணுறோம். அதாவது டபுள் பேக்கிங் அடுத்து ட்ரிபிள் பேக்கிங். ஸோ 3rd லேயர் வந்து போடுறோம். சரிங்களா? ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு ஒன்றும் ஆயிராதா ப்ரோ? ஒன்றும் ஆகாது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ பேக் பண்ணால் அப்படியே காட்டுறேன். இருங்க வாங்க. இது என்னங்க இது வேறு? ஸோ வந்து இதில் வந்து 3 லேயர் ஆஃப் பேக்கிங் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு 3 கோட்டிங் லேயர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து. ஸோ லோகோ கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்கள் லோகோ ஃபஸ்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து என்னத்தை பேக் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் எழுதிருங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கஸ்டமர் பிரிக்கும் போது நம்ம அந்த ப்ரீமியமாக எவ்வளோ தூரம் நம்ம வந்து எவ்வளோ தான் சீப்பாக பெஸ்ட்டாக கொடுத்தாலும் பேக்கிங்கில் ஒஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் ப்ரீமியமாக உங்களால் எனக்கு வந்து ஏன் ப்ரோ நீங்கள் சீல் பண்ணுறீங்கன்னா, எனக்கு சீல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சரிங்களா? ஸோ அதனால் நான் சீல் பண்ணுறேன். ஸோ வந்து ரப்பர் பேண்ட் போடணும்னா போடுங்க, எனக்கு அது ஸ்பேஸ் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இது போடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இது கூட பண்ணலாம், இதே பெஸ்ட்டு வே தான். ஸோ இதை நான் பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன். ஸோ இதே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2வது கஸ்டமர் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, இந்த ப்ளூ கப்பீஸ் இருக்குல்ல, இந்த ப்ளூ கப்பிலையும் ஒரு 2 பேர் கேட்டிருக்கிறாரு. அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக மாலி வேறு கடந்தது கொஞ்சம், அது வேறு ஒரு 2 பேர் கேட்டிருக்கிறாரு. ஸோ அடுத்து கிட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் பேர் வந்து பூபதி. சரிங்களா? ஸோ மாஸ் கல்ச்சர் கிட் வேறு இவருக்கு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து மாஸ் கல்ச்சர் கிட்டில் சந்திப்போம் வாங்க. ஸோ வந்து மாலிஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ மாலிஸ் பேக் பண்ணியாச்சு. பட் வந்து மாலிஸ்க்கு என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் அண்ட் வந்து ஆக்சிஜன் தான் அடிக்கணும். சரிங்களா? சிலிண்டர் அந்த ஆக்சிஜன் அடிங்க. ஸோ அப்புறம் வந்து மீனுக்கு வந்து இந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தண்ணி எந்த மாதிரி ப்ரோ பண்ணணும், தண்ணி எந்த மாதிரி இருக்குன்னா, பெஸ்ட்டு வே நீங்கள் வந்து போர் வாட்டரை வந்து ஸோ வந்து ஆக்சிஜன் போட்டு ஒரு 1 and 2 ஹவர்ஸோ சரி எவ்வளோ ஹவர்ஸ்னாலும் அந்த ஆக்சிஜன் மோட்ரு ஓடுன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். டெட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அதுக்குன்னு பழைய தண்ணி கலங்கல் தண்ணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க, தொட்டியில் உள்ள கலங்கல் தண்ணி பழைய தண்ணியெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த மோட்டரெல்லாம் ஓடுற மாதிரி புது தண்ணி அந்த செய்து ப்ரோ போடாத இதில் போடுறோம். சரிங்களா? அதாவது லைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் மோட்ரு மட்டும் ஓடுற மாதிரி புது தண்ணியில் பண்ணால் நல்லது. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மாலிஸ் வந்து ஆக்சிஜன் அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான் டன். ஸோ இப்போ அடுத்து மொயினா டாஃப்னியாலாம் எப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே. ஸோ வந்து மொயினா டாஃப்னியாஸ் இருக்குது, இன்னுமே லைவாக இருக்குங்க. ஸோ இது பேக் பண்ணி கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆச்சு. சரிங்களா? ஸோ 24 ஹவர்ஸு. ஸோ கிட்டத்தட்ட சூப்பர் லைவாக இருக்குது. சரிங்களா? ஸோ காரணம் வந்து ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி சரி தெரிய வைக்கிறேன்னு தெரியல. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏன் மொயினா மேலே இந்த மாதிரி விரல் சைஸுக்கு இருக்கிற டப்பாலாம் என்ன போகிறீங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு வந்து மாஸ் கல்ச்சர் கிட்டு வந்து 60 rupees நம்ம போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து ரொம்ப எகிரிடக்கூடாது. கரெக்டான கஸ்டமர் என்ன தராங்களோ அந்த டெலிவரி சார்ஜுக்குள்ளே இருக்கும். 60 rupeesனால் நான் ஆஃபர் ரேட்டில் நான் டெலிவரி சார்ஜும் சேர்த்து 140 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். இப்போ எவ்வளோ தூரம் குறைக்கணும் பாருங்கள். முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணோம்.
ஸோ இந்த கவரில் பட் அது லீக்கிங் ஓவர் லீக் ஆகிடுச்சுங்க. நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லீக் ஆகிட்டு சரி அதனால் ஒஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து தான் இந்த பாக்ஸ் போட்டோம். ஸோ பாக்ஸ் போட்டோம் சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து 24 hours ஆயிருக்கு நாங்கள் பேக் பண்ணி செய்யறது பிறகு தான் போட்டாருன்னு நினைக்கிறேன் இதை. ஸோ கிட்டத்தட்ட பேக் பண்ணி 24 hours இன்னும் உயிரோடு இருக்குது. ஸோ இந்த என்றைக்குமே மொயினா அனுப்பும் போதோ டாஃப்னி அனுப்பும் போதோ கம்மியாக தான் போடணும் சரிங்களா. ஸோ இந்த பார்த்தீங்களா இதில் வதவதான் இருக்கு பாருங்க மொயினா. இதா ஸோ இது வந்து மொயினா, டாஃப்னி வந்து இந்த கப்பில் இருக்குது சரிங்களா. ஸோ மொயினா வந்து குட்டிக்கிட்டியாக இருக்குது பாருங்க. ஸோ வந்து பேபிஸ் பானாக இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இறந்துடும். நான் ஏற்கனவே பாடம் எடுத்திருப்பேன். 3 hours தான் என்ன எடுத்துன்னு சொல்லியிருப்பேன். 3 days தான் உயிரோடு இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி டெட் ஆகிடும். இந்த மாதிரி சின்னது மட்டும் தான் உயிரோடு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கம்மியாக தான் இதில் ஊற்றணும் சரிங்களா. என்கிட்ட நிறைய இருக்குப்பா, நான் நிறையவும் அனுப்புகிறேன்னா வதவதான் சேர்த்துக்கிறோம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்றைக்குமே நிறைய அனுப்பக்கூடாது. அண்ட் தென் வந்து அனுப்பும் போது இந்த மாதிரி ஈஸ்ட் தண்ணி கலக்கி வைக்கணும். நானே நிறைய நியூஸ் செல்லருக்குலாம் அந்த டைமில் பாடம் எடுத்திருக்கேன். அப்போது கொஞ்சம் விவரம் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 2020 கிட்டலாம் நிறைய பேர் இருந்தாங்க அக்வேரியம் சேனல்ஸ்லாம். எத்தனை பேருக்கு நான் இருக்குன்னு தெரியல. நிறைய பேர்லாம் வீடியோ போடுறதே இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் உண்டு சரிங்களா. ஸோ அவங்களாம் இந்த மொயினாலாம் எப்படி ப்ரோ அனுப்புறீங்க நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படி அப்போலாம் நம்ம மொயினா தானேங்க ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணதே மொயினா டாஃப்னியாஸ் தான். நான் இருக்காது இல்லை. அப்போலாம் பாக்கெட் பெரிய பாக்கெட்டில் போடுவோம். இப்போ நம்ம டெலிவரி சார்ஜுக்காக அப்போ டெலிவரி சார்ஜ் 50 ரூபா தாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க. ஸோ நான் டாக்குமெண்ட் வந்து 500 கிராமுக்குள்ளேயே வந்து 70 ரூபாயாம். அப்போது நம்ம அனுப்புகிறது எவ்வளோ வெயிட் வரும், அது எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ அதனால தான் பிரச்சனையே சரிங்களா. அது வந்து நான் சொன்னது இன்னர் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும், அவுட்டர்னா வேறு ரேட் சரிங்களா. ஸோ வந்து எப்போவுமே இது பேக் பண்ணியிருந்தீங்கன்னா கம்மியாக ஒரு 15-20 மொயினாஸ் இதில் விழுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஸோ வந்து ஈஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இங்க் ஃபில்லரில் எடுக்கணும். ஈஸ்ட் தண்ணியை எடுத்து ஸோ 1 or 2 drops இந்த மாதிரி டேபிளில் போடக்கூடாது. நீங்கள் மொயினா இதுக்குள்ளே போடுவீங்க. இப்போ நீங்கள் இதை அப்படியே எடுத்து பேக் பண்ணிடுவீங்களா அப்புறம் உங்களுக்கு வேலை மிச்சமாகிட்டே அப்புறம் அப்படின்னாக்கா இல்லை. இதில் வந்து தண்ணி கிறிஸ்டல் கிளியராக மாறிட்டு பார்த்தீங்களா. இருக்கிற ஈஸ்ட்டை ஃபுல்லாகவே அதுங்க வந்து சாப்பிட்டுட்டு ஸோ இருக்கிற நாங்கள் 1 drop 2 drops வந்து ஊற்றிருப்போம் இதில். அது எல்லாத்துமே வந்து கிளியர் ஆகிட்டு. ஸோ 24 hours ஸோ கிளியர் ஆகிட்டுனா இப்போ நான் இதை அனுப்புனேன்னா ஸோ நாளைக்கு போகும்போது எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயுமே திரும்பி 1 drop 2 drop வந்து ஆட் பண்ணி ஈஸ்ட் தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பேக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிள். கம்மியாக தான் போடணும். ஈஸ்ட் தண்ணியோடு போடணும். இதுக்குமே ஹீட் ஆகிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதையுமே பார்த்து நீங்கள் எப்படி மீன் அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி தான் அனுப்பணும். பூச்சி தானேன்னு சாதாரணமாக பேக் பண்ணிடக்கூடாது சரியா. ஓகே டன். ஸோ இப்போ வந்து இதையும் பேக் பண்ணி 2வது கஸ்டமரை சீக்கிரமாக முடிப்போம்ப்பா. மணி 12 போகுது. ஸோ ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மாஸ் கல்ச்சர் கிட்ட போட்டிருக்கோம். எதுக்கு ப்ரோ 1 மாஸ் கல்ச்சர் கிட்ட தானே என்ன தூக்கத்தில் வளரலாம் செய்கிறேன். ஸோ 1 மாஸ் கல்ச்சர் கிட்ட தானே ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் 2ன்னா ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னொரு ஆர்டருக்கு 1 தான் நம்ம மாஸ் கல்ச்சர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதையுமே நம்ம சேர்ந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ மாஸ் கல்ச்சர் கிட்ட என்னவோ தெரிலங்க, இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதுக்கே ஒரு நேரம் ஆயிடுதுங்க. இப்போ 11:40 ஆரம்பிச்சது, இப்போ 12:06 ஆகுது டைம் வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு டவுனே அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் காலையில் எவ்வளோ ஜேன்னு இருப்பாங்க. 12:06ங்க மணி. 12:07 ஆகிட்டு. சரி டன். ஸோ வந்து மாஸ் கல்ச்சர் கிட்ட 2 போட்டிருக்கோமா, அவ்வளோதான். நான் இதை இந்த 2வது ஆர்டரை முடிச்சுட்டு அந்த 3வது ஆர்டர் மாஸ் கல்ச்சர் கிட்டேயும் முடிச்சுட்டு அடுத்து அந்த மீன்கள்லேயும் முடிச்சுட்டு ஸோ எவ்வளோ தூரம் முடிக்க முடியுது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன் சரிங்களா. சரி அப்படின்னாக்கா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே லேட் ஆகிடக்கூடாது. உங்களுக்கும் நேரம் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து லைவ் ஃபிஷ்ஷு. ஸோ லைவ் ஃபிஷ்ஷில் வந்து ரப்பர் பேண்டு போட்டிங்கன்னா சைடில் மட்டும் நீங்கள் டேப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஊது இருக்குமா, பலூன் மாதிரி இருக்குமா. ஸோ பலூன் மாதிரி இருக்கும்போது சைடில் மட்டும் டேப் அடிக்குது. இப்போலாம் சின்ன பசங்களுக்கே தெரியுது. சைடில் டேப் அடிச்சுட்டு ஸோ இதே மெத்தட் தான் சரிங்களா. நான் என்ன சொன்னனோ வெளியே ஹீட் ஆகக்கூடாது. தண்ணி உள்ளே ஊற்றுற தண்ணி வந்து ஆக்சிஜன் மோட்ரு, ஏர் மோட்ரு வாங்கின தண்ணியாக இருக்கணும். இல்லை ஃப்ரெஷ்ஷான போர் தண்ணியாக இருக்கலாம். இல்லைன்னா மோட்ரு வந்து ஓடினது அந்த ஃப்ரெஷ்ஷான போர் வாட்டரில் ரொம்ப நேரம் மோட்டரை ஓட வச்சு அதை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து வெளியில் வந்து செகண்ட் லேயரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஸோ அதை வந்து பேக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். 3வது பேக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 2வது கோட்டிங்கில் இருக்கிறது வந்துடக்கூடாது இல்லையா. 3வது கோட்டிங். அடுத்து தெர்மாக்கோல் மஸ்ட்டு. 4 லேயர்லேயும் சுற்றி தெர்மாக்கோல் போடணும். எந்த பர்சனாலும் தெர்மாக்கோல் போடணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கஸ்டமர் வந்து நீட்டாக அந்த பேக்கிங் பிரிக்கும் போது அப்படி ஒரு நீட் ஃபீலிங் வரணும். ஸோ இந்த 2வது நம்ம உள்ளே வைக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ
ஸோ கேஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு சரிங்களா. ஸோ வந்து கஸ்டமர் வந்து திறந்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங், அவர் திறக்கும் போதே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மைலோடு திறக்கணுங்கிறதுனால தேங்க்ஸ் ஃபார் ஆர்டர் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வெளியே வந்து நம்மளோட அட்ரஸ்ஸு, ஸோ உள்ளே ஃபுல்லாகவே நம்ம அடுக்கி வைக்கும்போது நம்ம லோகோ தெரிகிற மாதிரி அடுக்கி வைங்க. பெஸ்ட்டாக பண்ணணும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச லெவலில் நீட்டாக பண்ணியிருக்கோம். 4 பக்கமும் தெர்மாக்கோல் கோட்டிங் கொடுக்கணுங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும் சரிங்களா. தெர்மாக்கோல் பேக்கிங்கை நம்புங்க, ராஜாவை நம்ப வேண்டாம். சரி டன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ கேஷ் இப்போ வந்து 12:38 ஆகுது மணி. இப்போ வந்து 3 பார்சல் முடிச்சிச்சு, 4வது பார்சல் முடிய போகுது சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேங்கும் போது தான் அந்த ஒரு பேரை ஒரு கவரில் கட்டணும் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவில் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ்னால் ஒரு மேலு தனியாக கட்டணும், ஃபீமேலு தனியாக கட்டணும். அதர் ஸ்டேட்ஸ்க்கு தான் இது தேவைப்படும், மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்குள்ளே தேவைப்படாது சரிங்களா. ஸோ வந்து ஒரு பேராக கூட நீங்கள் கட்டிக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் அதையுமே தனித்தனியாக கட்டிக்கலாம் சரிங்களா. டைம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே கட்டிக்கிறோம். ஸோ இப்போ தான் 4வது போயிட்டுருக்கு. நம்ம 27 ஆர்டர் முடிக்கணுங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும். 12:38 ஆகிடுச்சு டைம். பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ கரெக்டாக வந்து நம்ம வந்து மணி வந்து ஒரு 4:30 சம்திங் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 4:30 கிட்ட ஆகிட்டு ராத்திரி. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 14வது பார்சல் முடிச்சிருக்கோம். கரெக்டாக 14 பார்சல் முடிச்சிருக்கோம். இன்னும் 15 வேணாது, ஒரு 26 இருக்குது சரிங்களா. ஒரு 15 நாளும் சரி அதுதான் முடிச்சிருக்கோம் சரிங்களா. எங்கள் நம்மளால் முடிஞ்ச லெவலில் எல்லாமே ஆனால் பெர்ஃபெக்ஷனாக முடிச்சிருக்கிறோம். பெர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அப்படியே அடிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே லைனாக அடிக்க வச்சுருக்கோம். சரி, இந்த கேப்பில் நம்ம ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு வந்து காஃபி குடிக்க போகிறோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்து பார்க்கணும் சரிங்களா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து கரெக்டாக விடிஞ்சிச்சு கரெக்டாக வந்து மணி வந்து 7:18 ஆகுது சரிங்களா. ஸோ தெரியுது வந்துட்டு இல்லையா. ஸோ 7:18. ஸோ வந்து நான் வந்து நைட்டே தூங்கிட்டேன் சரிங்களா. தூங்கி சுத்தமாக போடவே இல்லை பார்சலு. ஸோ வந்து 5 பார்சல் தான் முடிஞ்சிருக்கு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபுல்லாகவே ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஸோ என்னென்னா கரெக்டாக 20 பார்சல் முடிச்சிருக்கிறோம் சரிங்களா. 20 பார்சல் முடிச்சாச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 26 ஆர்டர், 7 ஆர்டர் இல்லை 6 ஆர்டரு. பட் அதில் என்னென்னா டம்போ இயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி வர்றதா தான் இருந்தது டம்போ இயர், பட் நாளைக்கு தான் வருது. அப்போ கஸ்டமருக்குலாம் என்ன பண்ண சொல்லுவீங்கன்னா, நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்கிறது என்னென்னா புக் பண்ண எல்லாருக்குமே 4 நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்துடும் தான் நான் சொல்கிறது சரிங்களா. சரிங்களா. இப்போ பார்சல்லாம் எங்கே கடை எப்படி இருக்குது பாவம், செய்யறது போல தான் பாவம் எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறான்னு தெரியல. சரி இன்னும் வெறிய அடுக்கி வச்சுருக்கோங்க, காட்டுறாருங்க. சரி பார்த்தீங்கன்னா தெரியும், அதே வரிசையாக இருக்கும். ஆனால் அனுமானம் மூலம் மாதிரி போகுதுன்னு 20 தான் இருக்குது. சரி தான், சரி எதுவும் கஷ்டப்பட்டு போடாதீங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம கடை மாடியில் இருக்கோம், மொட்டை மாடியில் இருக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கு. எப்படியோ ஃபைனலி முடிச்சிட்டோம். எதுக்கு இவ்வளோ திடீர்னு இந்த மாதிரி அன்பாக்சிங் போட்டிங்க? எதுக்கு இந்த மாதிரி அன்பாக்சிங்கே வருவாங்க, அது தூக்க கலக்கத்தில் வர்றது தான். சரி டன். ஸோ எதுக்கு திடீர்னு இந்த பேக்கிங் வீடியோ அப்படின்னாக்க, ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியாவில் இருப்பீங்க. நான்லாம் மொதல் வந்து இந்த மாதிரி பேக்கிங் வீடியோஸ் எடுத்து பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கு நான் நிறைய தயங்கினேன் சரிங்களா. ஏன்னா ஒரு பயந்தான் என்ன செத்துருமோ அப்படின்லாம் ஒரு இதுதான். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரிலாம் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது நான் 2020 பண்ணிகிட்ருக்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் யாரும் சொல்லாதாலும் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் தேவையில்லை ப்ரோன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ப்ரோ அப்படியே வீடு ஜாலியாக தூங்க போகிறீங்களா அப்படின்னீங்கன்னா இல்லை. ஸோ அடுத்து வந்து வேலை இருக்குது நமக்கு வந்து. ஸோ இப்போ வந்து முடிச்சேன்னா, இப்போ முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸு பல்காக இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வருது. இன்றைக்கி என்னென்னா 1 டே ஆஃபர் போட போகிறோம். நான் இப்போ போயிட்டு தான் குளிச்சுட்டு தான் குரூப்பில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போயிட்டு கூட அப்டேட் பண்ணிடணும். ஒரு ஆஃபர் ஒன்று அப்டேட் பண்ணணும். நம்ம ஆக்சரிஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஷாப்புக்கு. ஸோ அதனால் ஆக்சரிஸ் பல்காக வருது. பட் செம்ம ஆஃபர் ப்ரைஸில் தரப்போகிறோம் சரிங்களா. சூப்பர் ஆஃபர் ரேட்டு. எல்லாமே 30 ரூபா போடலாம், 26 ரூபா அந்த மாதிரிலாம் பயங்கர ஆஃபரில் வரப்போகுது. ஸோ அதனால் அந்த ஆக்சரிஸ் அன்பாக்சிங் வேறு எடுக்கணுமா, அது வேறு அப்லோட் பண்ணணுமா, அடுத்து நகை கடையில் போய் வீடியோ எடுக்கணுமா, நகை கடையில் போய்ட்டு நோட்டீஸ் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஒரு 100 பேருக்கு அது வேறு இருக்குது, ரோட்டில் நின்று கொடுப்பேன். ஸோ அடுத்து இன்னும் நிறைய வேலைகள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோத்தையும் முடிக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக போயிடும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அப்படியே நான் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இன்னும் தான் பல்லெல்லாம் தேய்க்கணும். ஸோ 5 மணிக்கு காஃபி குடித்தது ஒரு மாதிரி கிறக்கமாக வருதுங்க, கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கா. டன் பாய்.